ஹாய், இன்றைக்கி கத்திரிக்காயை வச்சு சூப்பரான ஒரு புளிக்குழம்பு ரெசிபி தான் பார்க்கலாம் வாங்க. இதை செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு கடாயில் கொஞ்சமாக கடலெண்ணெய் சேர்த்துட்டு கடுகு, வெந்தயம், கருவேப்பிலை தாளிச்சிட்டு பூண்டு தட்டி சேர்த்துருக்கேன் ஒரு 5 பல். பெரிய வெங்காயம் ஒன்று சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துட்டு நல்லா வணக்கி விட்டுட்டு கத்திரிக்காய் ஒரு 10 கத்திரிக்காய் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துட்டு நல்லா கத்திரிக்காய் ஃப்ரை ஆகி இந்த அளவு கலர் சேஞ்ச் ஆகி வரணும். ஒரு 5 நிமிஷம் நல்லா பரட்டி விட்டுருங்க. இதுக்கப்புறம் சாம்பார் தூள் 1.5 ஸ்பூனு, மல்லித்தூள் 1/2 ஸ்பூனு, மிளகாத்தூள் கொஞ்சமாக சேர்த்துருக்கேன். சாம்பார் தூள்லேயே காரம் இருக்கும். இந்த மசாலா எல்லாமே நம்ம ஹோம்மேடாக ரெடி பண்ணுறதுங்க. நம்ம மசாலா தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். மசாலாலாம் சேர்த்துட்டு ஒரு பெரட்டி விட்டுருங்க. தக்காளி ஒரு 2 மீடியம் சைஸு மிக்சியில் அடித்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு தண்ணி குழம்புக்கு தேவையான அளவு சேர்த்துட்டு ஒரு 8 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுடலாம். பச்சை வாசனைலாம் போய் நல்லா கொதித்து வரட்டும். இந்த கடைசியாக புளி தண்ணி சேர்த்துட்டு ஒரு கொதி விட்டு இறக்குனிங்கன்னா சூப்பரான கத்திரிக்காய் குழம்பு ரெடி.